அருண் சக்தி எபிசோட் 5 இரண்டாம் தெய்வ சக்தி. காலை நேரம். கார்த்திக் மற்றும் அர்ஜுன் ஒரு காடு வழியாக நடக்கிறார்கள். அர்ஜுன், நேத்து நடந்ததை இன்னும் நம்ப முடியல. கார்த்திக், என்ன சக்தியா? அர்ஜுன், ஆமா, நான் இவ்வளவு பெரிய விஷயத்துக்குள்ள வருவேன்னு நினைக்கல. அவர்கள் நடக்கும்போது கார்த்திக் திடீரென்று நின்று விடுகிறான். அர்ஜுன், என்னாச்சு? கார்த்திக், எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீ இந்த எல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அர்ஜுன் ஒரு நிமிடம் அமைதியாக நிற்கிறான். அர்ஜுன், என் தாத்தா ஒரு கோவில் காவலர். அவர் இந்த தெய்வ சக்திகள் பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார். கார்த்திக், அதனால தான் நீ எனக்கு உதவ வர்றியா? அர்ஜுன், ஆமா, இது என் கடமை போல தோணுது. திடீரென்று கார்த்திக்கின் கையில் இருக்கும் முத்திரை ஒளிர ஆரம்பிக்கிறது. அர்ஜுன், பார், அது மீண்டும் ஒளிருது. கார்த்திக், அதாவது இன்னொரு சக்தி அருகில் இருக்கிறது. சில நேரம் கழித்து அவர்கள் ஒரு பழைய கோவிலை கண்டுபிடிக்கிறார்கள். அந்த கோவில் மிகவும் பழமையானது. அர்ஜுன், இதுதான் அந்த நீர் சக்தி இருக்கும் கோவில். கார்த்திக், அப்படின்னா நம்ம சரியான இடத்துக்கு வந்துட்டோம். அவர்கள் மெதுவாக கோவிலுக்குள் செல்கிறார்கள். அங்கு நடுவில் ஒரு சிறிய குளம். அந்த குளத்திலிருந்து நீர் மெதுவாக ஒளிர்கிறது. கார்த்திக், இந்த இடம் ரொம்ப விசித்திரமா இருக்கு. திடீரென்று குளத்திலிருந்து ஒரு உருவம் எழுகிறது. அது நீர்காவலன். காவலன், யார் நீங்கள்? கார்த்திக், நான் கார்த்திக், தெய்வ சக்திகளை தேடி வந்திருக்கேன். காவலன், இந்த சக்தியை பெற நீ ஒரு சோதனையை கடக்க வேண்டும். அர்ஜுன், கார்த்திக், கவனமாயிரு. திடீர்னு குளத்திலிருந்து பெரிய நீர் அலை எழுகிறது. அது கார்த்திக் பக்கம் வருகிறது. அர்ஜுன், கார்த்திக், கவனமா! கார்த்திக் தனது கையை உயர்த்துகிறான். கார்த்திக், நான் தயார். அவன் காற்று சக்தியை பயன்படுத்துகிறான். பெரிய காற்று அலை நீரை தள்ளி நிறுத்துகிறது. நீர்காவலன் மீண்டும் பேசுகிறான். காவலன், சக்தி மட்டும் போதாது, மனதைரியம் வேண்டும். அவன் இன்னொரு பெரிய நீர் சுழலை உருவாக்குகிறான். கார்த்திக் அமைதியாக நிற்கிறான். கார்த்திக், நான் ஓட மாட்டேன். அவன் காற்று சக்தியை பயன்படுத்தி அந்த சுழலை உடைக்கிறான். நீர்காவலன் சிரிக்கிறான். காவலன், நீ தகுதியானவன். குளத்திலிருந்து ஒரு நீர் ஒளி கார்த்திக்குள் செல்கிறது. அர்ஜுன், கார்த்திக், நீ இரண்டாவது சக்தி பெற்றுட்ட. அந்த நேரத்தில் வெளியே சத்தம். சில இருள் மனிதர்கள் கோவிலுக்குள் வருகிறார்கள். இருள் மனிதன், இருள் ராஜா உங்களை தேடி இருக்கிறார். கார்த்திக் மற்றும் அர்ஜுன் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். அர்ஜுன், இப்போ என்ன செய்யறது? கார்த்திக் மெதுவாக சிரிக்கிறான். கார்த்திக், நம்ம ஓட மாட்டோம். அவன் தனது கையை உயர்த்துகிறான். நம்ம போராட போறோம்.